மஷ்ரூம் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பக்கோடா. இது வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மஷ்ரூமை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பக்கோடாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கடலை மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஃபஸ்ட்டு எதுவும் சேர்க்காமல் நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடலாம். ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா வரும், அதுலேயே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பக்கோடா போடுறதுக்கு கரெக்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே பக்கோடாவை நம்ம போட்டுடலாம். நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போடுறதுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, அப்பப்போ நல்லா திருப்பி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், நம்ம சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் பக்கோடா பாருங்கள், செம்ம சூப்பர் அண்ட் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போகும், கடகடன்னு செஞ்சிடலாம். ஆனால் காலி ஆகிறது எப்படி ஆகுதுன்னே தெரியாது, ஃபுல்லாக காலி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.